தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடுகளில் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு பவுடர், துணி துவைக்கிறதுக்கு ஒரு பவுடர், வாஷிங் மிஷின்னா அதுக்கு ஒரு லிக்விடு, வாஷ் பேசின் கழுவுறதுக்கு ஒரு லிக்விட், டாய்லெட் கழுவுறதுக்கு ஒரு லிக்விட், வீடு துடைக்கிறதுக்கு ஒரு லிக்விட், இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே யூஸ் பண்ண பின்னாடி மண்ணுக்கு போச்சுன்னா மண்ணுக்கு கெடுதலை தான் கொடுக்கும். ஆனால் மண்ணுக்கும் கெடுதலை தராமல் இந்த எல்லா வேலைக்கும் ஒரே ஒரு லிக்விட் போதும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நிஜமாவே அப்படி ஒரு லிக்விட் இருக்குது. அந்த லிக்விடை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுதான் பயோ என்சைம். இதை செய்கிறது ரொம்பவும் சிம்பிள். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்னு பார்ப்போம். ஆரஞ்சு தோல், நாட்டு சர்க்கரை, தண்ணீர், அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளாஸ்டிக் டப்பாவும் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த கொஞ்சம் பயோ என்சைமும் வேணும். ஏற்கனவே செஞ்ச பயோ என்சைம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா 90 நாள் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, 45 நாளே இந்த பயோ என்சைமை செஞ்சிட முடியும். அதுக்காக தான். இப்போ இதோட அளவுகளை பார்ப்போம். எல்லாத்தையுமே இந்த டம்ளரில் தான் நம்ம அளக்க போகிறோம். இந்த டம்ளரில் 15 மடங்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும். இதே டம்ளரில் 10 மடங்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம். தோல் இதே டம்ளரில் 3 மடங்கும், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் இதில் 1 மடங்கு எடுத்துக்க போகிறோம். முதல்ல இந்த டப்பாவில் ஆரஞ்சு தோலெல்லாம் இந்த டம்ளரில் எடுத்துக்க போகிறோம். 3 டம்ளர் அளவு ஆரஞ்சு தோல் இதில் நான் போட்டுக்கிட்டேன். ஆரஞ்சு தோல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் எலுமிச்சை பழத்தோல் யூஸ் பண்ணலாம், சாத்துக்கொடியோட தோல், கமலா ஆரஞ்சோட தோல், கொடிஞ்சி பழத்தோட தோல், இந்த மாதிரி எந்தெந்த பழத்துலலாம் சிட்ரிக் இருக்கோ அந்த பழத்தோட தோல் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அத்தனை தோலையும் கலந்து கூட யூஸ் பண்ணலாம். இப்போது என்கிட்ட நிறைய இந்த ஆரஞ்சு தோல் மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். 3 டம்ளர் அளவு ஆரஞ்சு தோல் இதில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது கூடவே 1 டம்ளர் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்ததாக 10 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்க போகிறோம். கடைசியாக ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருக்க பயோ என்சைமை கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறேன். தயிருக்கு புற ஊற்றுற மாதிரி தான் இது. உங்ககிட்ட பயோ என்சைம் இல்லை அப்படின்னா இதே ப்ராசஸை செஞ்சு நீங்கள் 90 நாள் அதை வச்சு 90 நாளுக்கு அப்புறமா எடுத்து யூஸ் பண்ணலாம். முதல் 15 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை திறந்து மூடிடுங்க. அதுக்கப்புறமா டைட்டாக மூடி வச்சுருங்க. இப்போ 15 நாள் ஆகிருச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், வெள்ளையே ஒரு லேயர் உருவாகியிருக்கு. அப்படின்னா நம்மளோட பயோ என்சைம் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை இப்போது அப்படியே மூடி வச்சுருவோம். இப்போது 45 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பயோ என்சைம் அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஞாபகமாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த தோலையும் அரைச்சி செடிகளுக்கு உரமாக யூஸ் பண்ணலாம். இந்த பயோ என்சைமை துணி துவைக்கிறதுக்கும், பாத்திரம் கழுவுறதுக்கும், வீடு துடைக்கும் போதும், டைல்ஸ் கழுவுறதுக்கு, தண்ணீரில் கலந்து செடிகளுக்கு உரமாகவும் யூஸ் பண்ணலாம். துணி துவைக்க வாஷிங் லிக்விடாகவும் இதை யூஸ் பண்ணலாம். டாய்லெட்டும் வாஷ் பேசின் எல்லாம் கழுவுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் மண்ணுக்கு போச்சுன்னா அது மண்ணை கெட்டு தான் போக வைக்கும். ஆனால் இந்த பயோ என்சைம் மண்ணுக்கும் நல்லது, பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும். அதனால் இந்த பயோ என்சைமை ஞாபகமாக செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.